இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணங்களை செலுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் போது வேட்பாளர்கள் குறைந்த அளவிலேயே போட்டியிடுவது வழமையாக இருந்த போதும் இந்த முறை அதிகளவான வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகள் பிரிந்து செல்லும் நிலை ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் தேர்தல் செலவு அதிகரித்து செல்லும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக போட்டியிடும் நிலையில் அவருடைய அமைச்சரவையின் நிதி அமைச்சராக இருக்கிற விஜயதாச ராஜபக்சவும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியிடுகின்ற நிலையில் அவருடைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் பொன்சேகாவும் இதில் போட்டியிடுகிறார். இவ்வாறான நிலை இலங்கையில் வாக்காளர்கள் மத்தியில் பாரிய வாக்குச்சரிவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.